ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு விஷயம் உங்களோடு கூட இணையபடி கர்த்தர் கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் வேதத்தில் ஒரு 2 சகோதரிகள் இருந்தாங்க. அவங்கள பற்றி இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். மார்த்தாளும் மரியாளும். மார்த்தாள் இயேசுவே தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு விருந்துக்காக இயேசுவை வீட்டில் ஏற்றுக்கொண்டாங்க. வீட்டுக்கு நிறைய வேலைகள் எல்லாம் இருக்கும். மார்த்தாள் கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு இருக்காங்க. மரியாளோ 2 சகோதரிகளும் ஒரு சகோதரனும் உண்டு அவங்களுக்கு. மரியாளோ இயேசுவின் பாதத்தில் உட்காந்து தேவராஜ்யத்தை பற்றி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இயேசு அதை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மரியாளுக்கு ரொம்ப கோபம், மார்த்தாளுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என்ன இவ்வளோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற, ஏசப்பா நீயும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லலாமல்ல இவ்வளோ எனக்கு உதவி செய்யும்படி அப்படின்னு சொன்னபோது ஏசப்பா சொன்னாங்க, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சு எடுத்துருக்கிறா. நீயும் உலக கவலையில் இருக்கிற, பல பல வேலைகளாக வருத்தப்பட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன நம்ம தியானிக்க போகிறேன்னாக்கா, உலக கவலைகள் நமக்கு இருக்க தான் செய்யும். இந்த உலகத்தில் இருக்கிற, அதனால் உலக பிரச்சனைகளை, வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனாலும் விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசுவின் பாதம் தான். நீங்கள் இயேசுவின் பாதத்தில் அதிகமாக உட்காரதுக்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. எல்லோரும் பிரயாசப்படுங்க, நானும் பிரயாசப்படணும். எல்லோரும் நம்ம இயேசுவின் பாதத்துங்களை அதிகமாக உட்காரணும். நம்ம பார்வையெல்லாம் இயேசுவின் பாதத்தை, இயேசுவின் சமூகத்தை நோக்கி இருக்கணும். அவருடைய சமூகம் மோசம் ஜெபிச்சாங்க, உன்னுடைய சமூகம் எங்களோடு கூட வரலன்னே எங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சாங்க. அவருடைய சமூகத்தை நித்தியம் தேடுங்கன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லப்படுகிறது. அதனால் இயேசுவின் சமூகத்தை நம்ம எப்போதும் நோக்கி பார்க்கணும். அப்போது தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். தாவீதே தேவனே பார்த்தாங்க, அதனால கோலியாத்தை அவன் ஜெயிச்சாங்க. கோலியாத்தை என்ன பார்த்தாங்க? தாவீதே பார்த்தாங்க. இவன் சிறு பையன், இவன் சின்னதாக இருக்கிற, இவனு எப்படி என்னை ஜெயிக்க முடியும் அப்படின்னு தாவீதே தான் அவனோட கண்ணு போயிடுச்சு. கோலியாத்துக்கு அவன் தோற்று போயிடுச்சு. ஆனால் தாவீதோ இயேசுவை பார்த்தாங்க. பார்த்தபோது தேவனே பார்த்தனாலே அவன் அவ்வளோ பெரிய ராட்சசனாயிருக்கிறான். அந்த கோலியாத்தை ஜெயிச்சேன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தரோடு இணைந்து அனுதினம் அவரிடத்தில் இணைந்து நம்ம அவருக்கு பிரியமில்லாத நம்மளோட காரியங்கள் எல்லாம் விட்டு விடும் போதே அவர் நம்மளோட நமக்கு அதிக கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மளை சுத்திகரிப்பாங்க. கர்த்தரோடு இணைய நம்ம கனி கொடுக்கும். ஒரு மனுஷன், ஒரு கணவன் மனைவியோடு இணையும் போதே கர்ப்பத்தின் கனி கிடைக்கும். ஆனால் ஆண்டவரோடு நம்ம இணையும் போதே ஆவியின் கனி நமக்குள்ளே வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இது அப்போ சொல்கிறார் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது எல்லா மனுஷரும் மூர்க்க வெறி கொண்டு ஸ்தேவானை பார்த்துட்டு இருந்தா. அவனை இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் ஸ்தேவானோட பார்வையோ பரலோகத்தை நோக்கி இருந்தது. தேவனை நோக்கி பார்த்தாங்க. அப்பொழுது அவன் நல்ல சிரிச்ச முகத்தோடு தேவன் எழுந்து நின்று அவனை எதிர்கொள்ளுகிறதாக, அதாவது அவரை எதிரேற்கிறதாக அவன் பார்த்தான்னு சொல்லிட்டு அப்படிதான் தன்னோட ஜீவனை விட்டாங்க. அதனால் நம்ம பார்வை எப்போதும் இயேசுவை நோக்கி இருக்கட்டும். மனுஷனையோ பிரச்சனைகளையோ போராட்டங்களையோ நோக்கி இருந்தால் நிச்சயமாக நம்ம தோற்று போயிடும், வெக்கப்பட்டு போயிடும். ஆனால் நம்ம பார்வையெல்லாம் இயேசுவை நோக்கி இருக்கட்டும், அவருடைய வசனத்தை நோக்கி இருக்கட்டும், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கு. அவருடைய சமூகத்தை நித்தியம் நம்ம தேடுறவளாக நம்ம காணப்படணும். நம்ம கவனமெல்லாம் இயேசுவின் பாதத்தில் இருக்கணும். அப்பொழுது நிச்சயமாக நம்ம நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. மார்த்தாள் தேவனை வீட்டில் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் மரியாளோ தேவனை இயேசுவே தன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வசன முகேந்திரமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். நித்தியம் அவரை சமூகத்தில் காத்துருங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்குற அனைவருக்குள்ளரே இயேசுவின் பாதத்தில் எப்போது இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்க. சிந்தையெல்லாம் இயேசுவை நினைச்சிருக்கட்டும், அவர் எண்ணங்களெல்லாம் இயேசுவை பற்றி ஆகட்டும். அப்பா ஆசீர்வதிங்க. ஜெயம் எங்களுடையது. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.